போலி சாமியாரான நித்யானந்தாவை சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு பங்கமா கலாய்ச்சிருக்கிறாங்க. வனுவாட்டு தீவு அப்படின்னு ஒரு சின்ன நாடு இருக்கு. அந்த நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இந்தியாவுக்கு ஏதோ சீட்டிங் கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு. அந்த சீட்டிங் கேஸ்ல இருந்து தன்னை விடுதலை செய்யணும், தனக்கு ஜாமீன் வழங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வனுவாட்டு தீவை சேர்ந்தவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்துல மனு ஒன்றை தாக்கல் செய்யறாரு. இந்த மனு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதியான விக்ரம்நாத் பெஞ்ச் முன்னாடி விசாரணைக்கு வருது. என்னது, வனுவாட்டுன்னு ஒரு நாடா? இது நான் கேள்விப்பட்டதே இல்லையே, எங்கெங்க இருக்கு? இதுவும் இந்த கைலாசா மாதிரி ஏதாவது புருடா நாடா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாரு நீதிபதி. உடனே அங்கிருந்த அட்வொகேட்ஸ் எல்லாம் கொல்லுன்னு சிரிச்சிடுறாங்க. அந்த மனுதாரர் சார்பா ஆஜராய இந்த அட்வொகேட், இல்லைங்க அப்படிலாம் கிடையாது, உண்மையாலுமே இப்படி ஒரு நாடு இருக்கு, இது ஒரு ஓசியானா கண்டத்தை சேர்ந்த ஒரு நாடு அப்படின்னு சொல்றாரு. திருப்பியும் நீதிமன்றத்துல ஒரு மாதிரி சிரிப்பு அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் கைலாசா அப்படின்றது உண்மையான நாடு அப்படின்னு நித்யானந்தா கிளைம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல உச்ச நீதிமன்றமே அது ஒரு புருடா நாடு அப்படின்ற மாதிரியான சொல்லியிருக்கிறாங்க. இதுல தன்னை கடவுள்னு சொல்லிக்கக்கூடிய நித்யானந்தா எப்படி ரியாக்ட் பண்ண போறாரோ, நீதிபதிகள் என்ன பண்ண போறாரோ